Exercise 3.1, third problem. If a matrix has 18 elements, what are all the possible orders it can have? What if it has 5 elements? Second problem மாதிரி தான். What if it has 18 elements? So 18 elements எப்படி வந்திருக்கும்னா அதான் number of elements ஆர்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ m cross n மல்டிப்ளை பண்ணால் 18, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 18 வருது. ஸோ 18 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் தெரிஞ்சிடும். 1ஆல் டிவைட் பண்ணால் 18, 2ஆல் டிவைட் பண்ணால் 9, 3ஆல் டிவைட் பண்ணால் 6, ஸோ 4 டிவைட் பண்ண முடியாது. ஸோ மொத்தம் 3 பேர்ஸ் கிடச்சிருக்கு. அதை ரிவர்ஸ் பண்ணால் இன்னும் 3 கிடைக்கும். ஸோ 18 cross 1, 9 cross 2, 6 cross 3. இப்போ m cross n is equal to 18. அப்போது நம்ம எழுதிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் கேன் ஹேவ், ஸோ எல்லா பாசிபிள் ஆர்டர்ஸும் எழுதிக்கலாம். ஸோ 1 cross 18, 2 cross 9, 3 cross 6, இதை ரிவர்ஸ் பண்ணால் 18 cross 1, 9 cross 2, 6 cross 3. இப்போ இன்னொரு சப் டிவிஷனையும் கொடுத்துருக்கா. இஃப் இட் ஹேஸ் 5 elements, 5 elements எப்படி வந்திருக்கும்? ஸோ m cross n மல்டிப்ளை பண்ண தான் 5 வந்திருக்கணும். 5ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ 5 ப்ரைம் நம்பர்னா அதோடைய ஃபேக்டர்ஸ் 1 and itself. Therefore the matrix can have 2 possible orders with 5 elements. அது என்னென்ன elements? 1 cross 5, 5 cross 1. ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோடைய ஆன்சர்.